வணக்கம். தமிழகத்தின் உலக செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். 4 கனேடியர்களை தூக்கிலிட்ட சீனா. 60,000 ராணுவ ஊழியர்களை திடீர் பணி நீக்கம் செய்த ட்ரம்ப். அமெரிக்காவை ஒடுக்க ஆஸ்திரேலியாவுடன் கைகோர்க்கும் கனடா. இத்தாலியில் புலம்பெயர்ந்தோரை ஏற்றிச் சென்ற படகு விபத்து. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். 4 கனேடியர்கள் போதைப்பொருள் குற்றங்களுக்காக இந்த ஆண்டு தொடக்கத்தில் சீனாவால் தூக்கிலிடப்பட்டதாக வெளியுறவு அமைச்சர் மெலானி ஜோலி உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த கொலைகளை மீள முடியாதவை மற்றும் அடிப்படை மனித கண்ணியத்துக்கு முரணானவை என்றும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மரண தண்டனைகளை தவிர்ப்பதற்கான நானும் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவும் கடந்த மாதங்களில் தலையிட்டு சீனாவிடம் கருணை கோரியதாக அமைச்சர் மெலானி ஜோலி கூறினார். அத்தோடு உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுடன் அரசு அதிகாரிகள் தொடர்பில் இருப்பதாக ஜோலி தெரிவித்தார். அதேவேளை கனடாவில் உள்ள சீன தூதரகம் சமீபத்திய மாதங்களில் சீனாவில் கனேடிய குடிமக்கள் தூக்கிலிடப்பட்டதை உறுதிப்படுத்தியது. அமெரிக்கா நாட்டின் ஜனாதிபதியாக ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து அந்த நாட்டில் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். அரசாங்கத்தின் செலவை குறைக்கும் வகையில் அரசு துறைகளில் பணியாளர்கள் குறைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றார். உலகின் சக்தி வாய்ந்த இராணுவத்தை கொண்ட அமெரிக்காவின் இராணுவ தலைமை கட்டிடமாக பென்டகன் உள்ளது. இந்த இராணுவ தலைமையிடத்தில் சுமார் 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் பணிபுரிந்து வருகின்றார்கள். இந்த நிலையில் பென்டகனில் பணிபுரியும் 60,000 இராணுவ ஊழியர்களை பணி நீக்கம் செய்வதாக ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தாமாக முன்வந்து பணியிலிருந்து விலகினால் பல்வேறு சலுகைகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் 20,000 பேர் தங்களுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்துள்ளனர். ஆர்டிக் பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்தும் விதமாக கனடா அரசாங்கம் பல பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவில் ஆஸ்திரேலிய அரசிடம் ரேடார் தொழில்நுட்ப சாதனங்களை கொள்வனவு செய்ய தீர்மானித்துள்ளதாக கூறப்படுகிறது. அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக ஆஸ்திரேலியாவுடன் இணைந்து ராணுவ ரேடார் தொழில்நுட்ப அமைப்பை உருவாக்க தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆர்டிக் பகுதிகளில் அமெரிக்கா தமது ஆதிக்கத்தை செலுத்தி வரும் நிலையில் கனடா அரசாங்கம் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்தாலியின் லம்பேடுசா தீவில் புலம்பெயர்ந்தோர்களை ஏற்றிச் சென்ற படகொன்று விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். சம்பவத்தில் 40 பேர் வரை காணாமல் போயுள்ளதாகவும் இதுவரை 10 பேரை மீட்டுள்ளதாகவும் இத்தாலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஏனையவர்களை தேடும் பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் இத்தாலிய கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். டுனிசியாவிலிருந்து ஐரோப்பாவிற்கு 56 பயணிகளுடன் குறித்த கப்பல் பயணித்துள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக இந்த படகு விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் கடல் அலையின் வேகம் அதிகரித்ததால் மீட்பு பணிகளை முன்னெடுப்பதில் சிரமம் நிலவுவதாகவும் மீட்பு பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் தமிழாரத்தின் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends.